वेदै साङ्गभद्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुषुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜமுக்கிய நாமம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய தன்மையை, தன்னுடைய வேலையை, தன்னை பற்றிய அறிவை பகவான் இதில் கூறுகின்றார். நான் எப்படி இருக்கின்றேன், எப்படி இந்த உலகத்தை படைக்கின்றேன், நான் இந்த உலகத்தை படைத்தாலும் இந்த உலகத்தினுடைய ஜீவராசிகள் மக்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகவான் கூறுகின்றார். அதேபோல நீங்கள் படுகின்ற, மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பு அல்ல. நான் ஒன்லி படைத்தல் மட்டும்தான் செய்கின்றேன். ஏன், எப்படி என்ற அறிவை பகவான் இதில் கூறுகின்றார். சில உதாரணங்களை முதலில் கூறினார். இந்த உலகத்தை நான் படைத்தேன், தன்னுள் படைத்து அழிவு வரும்பொழுது என்னுள் அனைத்து உயிர்களும் அடங்குகின்றது. கல்பத்தினுடைய தொடக்கத்தில் மீண்டும் நான் படைக்கின்றேன். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போறாரு, எப்படி படைக்கின்றேன், எப்படி ஆகாசத்தில் வாயு இருக்கின்றதோ அதுபோல இந்த உலகத்தில் எல்லா உடல்களிலும் என்னுடைய சைதன்ய சுரூபமானது இருத்தல் சுரூபம் மட்டும்தான் இருக்கின்றது. அனைத்துக்கும் நான் காரணமாக இருக்கின்றேன். அனைத்தும் காரியம், நான் காரணமாக இருக்கின்றேன். அப்போ நமக்கு அடுத்த இப்படி எல்லாம் கூறி ஒவ்வொரு அதனுடைய பிரகிருதியில் சுபாவத்தினுடைய இயல்பினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு உயிரும் செயல்படுகிறது என்று பகவான் இதில் கூறினார். பூதக்கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதே வசாத். பிரகிருதியினுடைய வசத்தினால் இந்த ஜவள ஜீவராசிகளிலும் தன்வசமின்றி, வேறு வழியின்றி, ஹெல்ப்லெஸ்மாங்க, தன் முயற்சியின்றி மீண்டும் மீண்டும் பிறக்கின்றது, வேறு வழியில்லை அப்படிங்கிறார். ஏன் கிராமங்கிற கூட்டமும் இந்த அனைத்து ஜீவராசியினுடைய கூட்டங்களை அடித்து இந்த ஜீவராசிகள் பிரகிருதிகள் வசத்தில் இருக்கின்றது. பூத கூட்டம், உயிரினங்களின் இமம் இந்த பூத கூட்டம்ங்கிறார். இந்த பூத கூட்டங்கள் அனைத்தும் தன்னுடைய வசமின்றி, முயற்சியின்றி செயல்களில் ஈடுபடுகின்றது. ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு உயிரும் ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபடுத்திட்டே இருக்கும். எந்த உயிரும் சும்மா இருக்க முடியாது. அடுத்த சுலோகத்தில் சொல்வார், நான் எந்த உயிரும் சும்மா இருக்க முடியாது, குணத்தினுடைய பிடியில் இருக்கும் சொல்கிறார். பிரகிருத்தே என்ன, சுபாவப்படி, பிரகிருத்தினா சுபாவப்படி, இது மாயை. இந்த பிரகிருதிங்கிற இந்த இடத்துல மாயை குறிக்கும். எல்லா ஜீவராசிகளும் சுதந்திரமற்றவர்களாக, அனைத்து ஜீவராசிகளும் அவரவர்களுடைய குணத்தில் பந்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தில் அவர்கள் பந்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் என் குணத்தில் பந்தப்பட்டு இருக்கின்றேன், வேறு வழியில்லை. அந்த குணத்தில் பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். ஏன்? மாயை.
மாயை என்பது என்ன? முக்குணம். முக்குணத்திலிருந்து பந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாயினுடைய இனி ஒரு சுரூபம் ஆவரணம் விக்ஷேபத்தில் அவர்கள் பந்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ பந்தப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஏன் இறைவன் பந்தப்படுவதில்லை? அடுத்த சுலோகத்தில் சொல்லப்படுறார். விக்ஷேப ஆவரண சக்தி என்னிடம் வேலை செய்யாது. ஏன்? அது வேறு, நான் வேறு என்று பகவான் உணர்ந்து இருக்கின்றார். அதே போல ஞானி என்று அழைக்கின்றோம். பகவானுக்கு அடுத்து ஞானி என்று நாம் ஒருவரை அழைக்கின்றோம். ஏன்? பகவானுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கோ அதே படித்து தபம் செய்து ஞானி இந்த உலகத்தினுடைய இயற்கையை அவன் உணர்ந்து கொண்டவன். ஞானி இந்த உலகத்தில் இயற்கையை உணர்ந்து காலக்கிரமத்துக்கு தகுந்தா போல காலத்துக்கு தகுந்து அவன் உண்மையை உணர்ந்தவர்கள். அது ஒரு சித்தர் சொன்னார். பகவத்கீதையை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், தத்துவத்தை சொல்கிறோம். பகவத்கீதைக்கு முதலையே வந்த தமிழ் நூல்களில் வேதாந்த நூல்கள் இருக்கே, அதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னார். ஏன்னா அவங்க பழைய ஆளுத்த ஆள். ஏன்? அதில் எல்லாமே அந்த ஞானியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். வியாச பகவான் அவதாரம் எடுத்து பகவத்கீதையை தோன்றி ஞானி ஆனார். சங்கரருக்கு முதல்ல இப்போ இந்த உலகம் அஞ்ஞானத்தில் இருந்துச்சா அப்படின்னா, சங்கரருக்கு ஆதிசங்கரஜிக்கு முதலையே இந்த உலகமும் இருந்தது. அப்பொழுதே திரேதாயுக கிருஷ்ணர் இந்த கீதையை உபதேசம் செய்து இருக்கின்றார். கிருஷ்ணர் ஆதிசங்கரருக்கு அப்புறம் தானே கீதை பகவத்கீதை உபநிஷத்து சூடு பிடிச்சது. அதுக்கு முதல்ல பகவானுக்கு திரேதாயுகத்தில் வந்திருக்காரே. திரேதாயுகத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஆதிசங்கரர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்போ இருந்து என்ன தெரியுது? இந்த பகவத்கீதைக்கு முதலேயே ஆத்ம ஞானம் என்பது இருந்தது. ஒரு காலத்தில் கைவல்ய நவநீதம் எப்படி இப்போ பகவத்கீதையானது எங்கும் இருக்கின்றதோ அது மாதிரி இந்த ஒரு காலத்தில் சைவ சித்தாந்தம் தலைதோங்கி இருந்திருக்கின்றது. கைவல்ய நவநீதமும் தலைதோக்கி இருந்திருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. கோவிலூர் மற்ற ஒரு 300-400 சாதுக்கள் வந்து தமிழ் வேதாந்தம் இருப்பாங்க. எப்போயுமே வேதாந்தம் படிச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த வேதாந்தம் படித்தவங்க சொன்னாங்க, அந்த பரம்பரை கடைசி பரம்பரை இருக்குது. அங்கே என்னன்னா, முதல்ல எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்ச பிறகுதே வேதம் போதிப்பார்கள். எல்லாத்தையும் மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கணுமா கைவல்ய நவநீதத்தை. அந்த ஒப்பனை பண்ண பிறகுதே அவங்க வந்து உபதேசம் செய்கிறதா பொதுவாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது அப்போ இப்போ என்ன மாறுதல் இருந்துச்சா இல்லாட்டின்னு இல்லை. அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் எது வழக்கத்தில் இருக்கின்றதோ அதை கொண்டு ஞானிகள் ஆடார்கள். அதே அர்த்தம். அந்த காலத்தில் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எந்த நூல்கள் நமக்கு கிடைக்கின்றதோ, அந்த காலத்தில் எது பிரபலியமாக இருக்கின்றதோ, எந்த நூல்கள் இருக்கின்றதோ அந்த நூல்களை அதன் வழியில் சென்று நாம் முக்தியடைய வேண்டும். நூல்களோ இல்லை இப்போ முக்கியம் இல்லை. இந்த பஜனையிலே சில பேர் மற்ற மிஷின் பஜனை, இது வந்து சாய் பஜனை, இது வந்து ராமநாம பஜனை, அந்த மடம் பஜனை, இந்த ஆசன பஜனைன்னு பிரிக்கிறார்கள். பஜனை என்பது இறைவனை பற்றியது, இறைவனை பற்றி பாடுவது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் நம்ம போவார்கள். அது மாதிரி எந்தெந்த யுகத்தில், எந்தெந்த உலகத்தில், எந்தெந்த சமுதாயத்தில், எந்த பகுதியில் நம்ம வாழும் பொழுது அந்த நேரத்தில் அப்போ எப்போ எப்படி கிடைக்கின்றதோ அதை கொண்டு நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வேதாந்தம், பகவத்கீதை, உபனிஷத் நூல்கள் தான் போதிக்கின்ற பரம்பரையானது இருக்கின்றது. மற்ற பரம்பரைகள் இல்லை என்று நான் கூற மாட்டேன், குறைந்து விட்டது. தயானந்த சாமிஜி, சின்மயானந்த மகாராஜ் இவங்கெல்லாம் அது பரம்பரையை, வேதாந்த பாடத்தை அவர்கள் உண்மை நிலையை உணர்த்தினார்கள். ஏன்? அவர்கள் ஞானி ஆனார்கள், அவர்கள் தவம் செய்தார்கள். தயானசாமியோட ஒரு நாள் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை எப்படி லாங்குவேஜ், தஞ்சாவூர் மஞ்சக்குடி சாதாரண கிராமத்திலிருந்து போனவர் தான் நம்ம தயானந்த மகாராஜ்.
அவர் வந்து என்ன என்னுடைய வாழ்க்கையை எப்படி டீச் பண்ண, லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது, படிக்கிறது, எப்படிலாம் டீச் பண்ணுங்கிறதுலே என்னுடைய வாழ்க்கை சென்று விட்டது அப்படின்னு சாமிஜி சொன்னதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில், இந்த காலத்தில் நமக்கு இதுதான் ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்ல வர்றேன். அதே அவசரம். அதனால் அந்த பழையதில் இருக்குது, பழையதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பழையதில் இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் உபதேசிக்க வேண்டுமே, முறைப்படி உபதேசத்தை வாங்க வேண்டும், உபதேசத்தை கற்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பகவத்கீதை, உபனிஷத், சின்மயான சாமி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி தபோவன மகாராஜ் அங்கேருந்து வந்தது. அப்போ அதில் தான் ஞான பரம்பரையானது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. சின்மயானந்தர், தயானந்த சாமி, ஆனக்கட்டி, ரிஷிகேஷ், கைலாசம் எல்லாமே இருக்குது. கைலாசத்தில் ஆசிரமத்தில் திவ்யானந்த மகாராஜ் எல்லாம் இருக்குது. ரிஷிகேஷில் சன்னியாச ஆசிரமம், ஹரித்வாரில் வேதாந்த பாடம் நடக்குது. சுருக்கமாக சொன்னால் வேதாந்த பாடம் அந்த நேரத்தில் எதை பின்பற்றுகிறதோ, எந்த ஆச்சாரியாட்டிருந்து நம்ம உபதேசம் செய்கிறார்களோ அவர்களிடம் கேட்டு கற்றுக்கொண்டு நாம் உண்மையை உணர வேண்டுமே ஒழிய இதுதான் சிறந்தது, இது சிறந்ததல்ல என்று இருக்கக்கூடாது. நாம் கடந்து வந்திருப்போம். இப்போ எல்லாமே எடுத்தோடனே வேதாந்தத்துக்கு யாரும் வர்றதில்லை. ஒவ்வொருவரும் அந்த பக்தி மார்க்கத்தை போற்றக்கூடிய, பக்தி மார்க்கத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில ஆசிரமங்கள், சில இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்திருப்போம். அது வருவது தவறல்ல. பக்தி மார்க்கமோ இல்லை கர்மயோக மார்க்கத்திலிருந்து நம்ம வந்திருப்போம். ஆனால் அதுதான் சிறந்தது, அதுவும் சிறந்தது தான். ஆனால் அது சிறந்தது, இது தேவையில்லை என்று நாம் வேதாந்தத்தை ஒதுக்கிவிடக்கூடாது. அது சிறந்தது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதாந்தத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் எல்லாம் சிறந்தது தான். ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய பலனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதாந்த விசாரத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பந்தமானது போகும். எப்படி பகவான் பந்தம் இல்லாமல் இருக்காரு என்றால், நான் அந்த பந்தத்திற்கும் அப்பாற்பட்டு, மாயைக்கும் அப்பாற்பட்டு, மாயை இயக்குகின்றவன் என்ற ஞானத்தினால் பகவான் பந்தப்பட்டு இருப்பது போல ஞானியும் அப்படி பந்தப்படாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறார். நமக்கே இவ்வளவு சம்சாரியாக இவ்வளவு சிரமமாக இருக்கமே, அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து அழித்து தன்னுள் எடுத்து மீண்டும் படைக்கின்ற பகவான் யார் ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் அந்த காரியம் செய்கின்றதில் பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா? யார் கர்த்தாவோ அவர் போக்தா, யார் போக்தாவோ அவர் கர்த்தா. யார் கர்த்தராக இருந்து செய்கிறார்களோ அவர்கள்தான் போக்தா அனுபவிக்க வேண்டுமே. அப்போ பகவான் இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து அனைத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றாரே, அவருக்கு நாம் செய்கின்ற வினைகள் அப்போ பெரிய சம்சாரியா என்றால் கண்டிப்பாக அவர் பகவான் சம்சாரி அல்ல. ஏன் என்றால் அவர் உதாசீனனைப் போல அவர் இருக்கின்றார். எல்லா குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு காரியம் அதிகமாக, இல்லை ஆசிரமத்தில் ஸ்தாபனம் பண்ண சுவாமிகளுக்கு அதிகமாக என்றால் சுவாமிகளுக்குத்தான் வேலைகள் அதிகம். ஸ்கூல், காலேஜு இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அதிகமான சிஷியர்கள், அவர்களுக்கு உணவு, அவர்களுக்கு இது குடும்பத்தை விட அவர்கள் காரியங்களை செய்து கொண்டார்கள். பொறுப்பு அதிகம். காரணம் என்ன? உதாசீனவது. பொறுப்பை செய்து கொண்டே அந்த பொறுப்பினுடைய பலனில் பற்று இல்லாதவர்கள். அதனால தான் அவங்க ஆனந்தமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ளவங்க ஏன் பற்றோடு இருக்கிறார்கள்? அவர் நான், என்னுடையது, எனக்கு சொந்தம் என்ற பலன்களில் பற்று உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் மீண்டும் மீண்டும் பந்தப்படுகிறார்கள். அதே மற்றவங்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம பெரிய குருமாரெல்லாம் பார்க்குறோம், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, இரவிலிருந்து பகல் வரை உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லாமே அந்த ஈஸ்வர அர்ப்பணமாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்களை செய்கிறார்கள். அதே மாதிரி நாமும்
அனைத்தையும் உதாசீனவது. ஏன் பகவான் பந்தப்படுவதில்லை? ஆக ஞானின்னு நான் சொல்லலை, யார் எந்த வேலையை செய்தாலும் எப்படி நாம் முக்தி அடைய வேண்டும் என்றால் அடுத்த பகவான் சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், நிர்குண பிரம்மனாக நான் இருக்கின்றேன். நிர்குண பிரம்மனாக இருந்து கொண்டு சகன பிரம்மமாகிய இந்த உலகத்தை நான் படைக்கின்றேனே ஒழிய என்னுடைய உண்மையான இயல்பு, என்னுடைய உண்மையான நேச்சர், நான் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கின்றேன் என்று உதாசீனனை போல நான் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றேன். உதாசீனவது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் கொள்ள போனால் 9வது ஸ்லோகத்தில் இப்பொழுது விளக்கத்தை பார்ப்போம். நச்ச மாம் தானி கர்மாணி நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் உதாசீனவதாசீனம் அசக்தம் தேசு கர்மசு அசக்தம் தேசு கர்மசு. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஒரு ஜீவனானவன் எப்படி பகவான் மாறி பந்தப்படாமல் இருக்கணும், எப்படி பகவான் மாறி முக்தனாக இருக்கணும், எப்படி பகவான் மாறி ஆனந்த ஸ்வரூபத்தில் ஆனந்த சயனத்தில் இருக்கணும், எப்படி ஜீவன் முக்தனாகணும், எந்த மனநிலை வேண்டும் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். பகவான் எந்த அறிவினால் இந்த உலகத்தை படைத்து பந்தப்படாமல் இருக்கிறார்களோ அந்த அறிவை கொண்டால் நாமும் பந்தப்படாமல் ஜீவன் முக்தி நிலையை அடைவோம் அல்லவா? அதுதான் தது துவம் அசி அகம் பிரம்மஹ அஸ்மி. அதே ததுத்வம் அசி, நான் எப்படி ஈஸ்வரனாக இருக்கின்றேன், ஈஸ்வரன் எந்த பாவனையில் இருக்கின்றாரோ அந்த பாவனையில் நாம் இருக்க வேண்டும். அவ்வளோதே, அந்த ஆட்டிடியூட் பாவனை. அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம என்ற ஞானத்தில் ஜீவனாகிய நாம் இருந்தால் நம்ம எந்த காரியங்களை செய்து கொண்டும் பொழுதே அதில் ஈஸ்வர பாவனையானது வேண்டும். அதனால இந்த இடத்துல சொல்கிறார்,